மார்க்கண்டேன் எம்எல்ஏ பையனுக்கு அறிவு மட்டி அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஏன்னா இப்பதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க அப்பா வந்து கொலை மிரட்டல் பண்ணனால அவரை உள்ள வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க பையன் வந்து அதுவும் படிச்ச பையன் இப்படி பேசுறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. உங்க புள்ளதான் உங்க கூட இல்ல அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. ஏன் தம்பி நீங்க டெல்லியில போய் என்ன சட்ட படிப்பு படிச்சீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா? அவரு முதலமைச்சரை பத்தி பேசியிருக்காரு. அதை தாண்டி நீங்களும் அததான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அப்பா பண்ண தவறுக்கு நீங்க மன்னிப்பு கேட்டுட்டு இத சட்டப்படி எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படிதான் ஹேண்டில் பண்ணும். அதான் ஒரு படிச்ச பையனுக்கு ஒரு அழகு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னே தெரியல. சரி உங்களுக்கு தெரியலையா? உங்களுக்கு மேல இருக்க சீனியர் கிட்ட எல்லாம் கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்க பப்ளிக்ல இன்டர்வியூ கொடுங்க. சரிங்களா? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், தம்பியை தப்பா நினைச்சிருமே. சொல்லுங்க தம்பி. பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும். அதானே பார்த்தேன், அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். அப்படி வாங்க தம்பி. நாங்க என்ன உங்க அப்பாவை வீட்டுல இருந்தா கூட்டு போய் உட்கார வச்சிருக்கோம். ஒரு நாகரிகம் இல்லாத பேச்சு, ஒரு அரசியல் மேடை, அது எப்படி இப்படி பேசினா நீங்களா தான் சும்மா இருப்பீங்களா? அதனாலதான் கூட்டு போய் உட்கார வச்சிருந்தாங்க. உங்க அப்பாவை என்ன பண்ணிருக்கணும்? நீங்க வீட்லயே உட்காந்து வாயை தச்சு உட்கார வச்சிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? ஒரு மூளை தான் உடம்பு எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த மூளையா அந்த நாட்டுக்கு இருக்கக்கூடியது அந்த நாட்டுடைய சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்குள்ள எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும் அப்படின்னு இந்த முதலமைச்சர் சொல்றாருன்னா, அப்ப இந்த சட்டமன்ற இதை வந்து கைப்பற்றி அவர்கள் சட்டங்கள் என்ன நினைக்கிறார்களோ அந்த சட்டங்களை எல்லாம். தம்பி பாயிண்ட் கொண்டாப்புல மூளை தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுது. அப்ப உங்க அப்பா இவ்வளவு வாயாடினாரு, அப்ப அந்த மூளை இல்லாத தொட்டு தான் இவ்வளவு வாயாடினாரு. அதை நீங்க ஒத்துக்கிறீங்க. சூப்பர் தம்பி. எம்எல்ஏக்கெல்லாம் கைக்குள்ளியோ சட்டத்தை கைக்குள்ள வச்சுக்கல. ஓப்பனாவே என்ன நடக்குது சட்டமன்றத்துலன்னு ஓப்பனாவே சொல்ல வச்சது நம்ம முதலமைச்சர் தான். அது உங்களுக்கே தெரியும். அதுவும் இல்லாத இது கோர்ட்டு கிடையாது. நீங்க வாதாடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் டெல்லியில வந்து அட்வொகேட் படிச்சிருந்தாலும் இப்ப நீங்க வந்து உங்க அப்பா இந்த சிக்கல சிக்கி இருக்காருன்னா அவர் என்ன தப்பு பண்ணாரு அப்படின்றத பத்தி தான் நீங்க பேசுறீங்க தவிர யாரும் அவரை இட்டு போய் மறைமுகமா மறைச்செல்லாம் வைக்கல. In England and in France, there were emperors who locked assembly legislators within the assembly. Their heads have rolled down. People have given their verdict. தம்பி நல்லா இங்கிலீஷ் பேசுறாப்புல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பணம் தான். ஏன்னா அவர் எம்எல்ஏ இல்ல, அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாத அவர் வந்து அவங்க அப்பா வந்து இங்கிலீஷ்ல படிக்க வச்சிருக்காராம். அததான் சொல்லிட்டு இருக்காரு தம்பி. சரிங்க தம்பி. இவரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு எல்லாருக்கும் தோணி இருக்கும். அது யாருன்னு பாக்குறேன். ஏன்னா இவர் வந்து மோதினது வந்து டிஎம் கேக் மோதினாரு, இவங்க அப்பா வந்து டிவி கேக் மோதினாரு. அவ்வளவுதான் வித்தியாசம், ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இப்ப தெரியுதா? புள்ள ஏற்கனவே வந்து டிஎம்கே சிஎம் தான் பேசிட்டு அவர் உள்ள போனாரு. இப்போ அப்பா வந்து டிவிகே சிஎம் பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆக மொத்தத்துல ரெண்டு பேருமே இப்படிதான். எந்த சிஎம் வந்தாலும் அடக்கொடக்கம் இல்லாம மரியாதை இல்லாம என்ன பேசுறோம் எந்த இடத்துல பேசுறோம்ன்ற ஒரு நாகரிகம் இல்லாம தான் இருக்கிறாங்கன்னு அர்த்தம்.